Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் 2 வீடியோஸில் நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை எப்படி கிராஃப்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம், கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னா என்ன, அதோட ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற விஷயம் பார்த்தோம், ரைட்? ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன். ஸோ ப்ராப்ளம் 3 என்ன அப்படின்னு பாருங்கள், சால்வ் தி ஃபாலோயிங் கேம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஒன்லி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின் மட்டும் இருந்திருக்கும், ரைட்? இங்கே இன்கேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, பை கிராஃபிக்கல் மெத்தட் maximize z is equal to 2x1 plus 3x2 subject to the constraints என்னென்ன அப்படின்னா 3x1 plus 2x2 less than or equal to 12 and then 3x1 plus 5x2 less than or equal to 15, x2 is less than or equal to 2, x1 is greater than or equal to 0 and x2 is greater than or equal to 0. So this is your question. Okay, solution இங்க ஒண்ணே ஒன்று மட்டும் greater than or equal to அப்படின்னு இருக்கு. ஸோ ப்ரொசீஜர் எல்லாமே சேம் அண்ட் இங்கே மோரோவர் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது, ஃபஸ்ட் வேரியபிள் இல்லை, ரைட்? ஸோ அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ப்ராப்ளம், ரைட்? ஸோ அப்போ நான் என்ன பண்ணோம், த ப்ராப்ளம் ஹேஸ் 3 constraints, ரைட்? ஏன்னா 3 இருக்குது இன்க்ளூடிங் திஸ், இதுவும் நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் தான். ஓகே, ஸோ ட்ரீட் த இன்இக்வாலிட்டிஸ் ஆஸ் ஈக்குவாலிட்டிஸ். ஸோ இன்இக்வாலிட்டிஸ்லாம் ஈக்குவாலிட்டிஸாக மாற்றினீங்கன்னா ஸோ 3x1 plus 2x2 is equal to 12, equation number 1 அப்படின்னு வச்சுக்கலாம். then next என்ன, 3x1 plus 5x2 is equal to 15. then third one என்ன, x2 is equal to 2. அவ்வளோதான். ஏன்னா greater than or equal to 2 இருந்தது, அது equal to 2ன்னு மாற்றியாச்சு, அவ்வளோதான். ஸோ 3 கன்ஸ்ட்ரெயின்ட் மாற்றியாச்சு. இப்போ 3 ஈக்குவேஷனை நம்ம ட்ரா பண்ணணும். எப்படி பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் புட் x1 equal to 0 in 1. ஸோ ஈக்குவேஷன் 1ல் x1க்கு 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும், இது 0 ஆகி 2x2 is equal to 12 அப்படின்னு வரும். ஸோ தட் யுவர் x2 is equal to 6. சிமிலர்லி பாயிண்ட் என்னது, அப்போ இந்த பாயிண்ட் x1க்கு 0 போட்டதால் 0,6. ஸோ x2 வேல்யூ 6. ஸோ இதை வந்து நம்ம a அப்படின்னு வச்சுக்கிறோம். சிமிலர்லி என்ன பண்ணோம், இஃப் x2 is equal to 0 in 1, அப்போ 1 implies 3x1 plus 2 times 0 equal to 12. ஸோ அப்போ இது 0 ஆகிடும். ஸோ 3x1 equal to 12, அப்போ 12 by 3 is nothing but your x1. ஸோ x1 value 4. ஸோ 4,0 is the another point, we may say it as b. okay, then what is your அடுத்த லைன். ஸோ அப்போ நீங்கள் இந்த ஒன்ஸ் இந்த லைனோட பாயிண்ட்ஸை ஃபைன் பண்ண உடனே அந்த லைனை வரைஞ்சிருங்க, 0,6 அண்டு 4,0. ஸோ நம்மளோட டயக்ராமில் ட்ரா பண்ணிட வேண்டியதா. ஸோ இதுதான் உங்களோட x1 axis and then this is your x2 axis, right? ஸோ அந்த x1 x2 axis-ஐ நீங்கள் ஒன்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஸோ யூ மே ட்ரா தட் பாயிண்ட். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்ஸை வரைஞ்சிட்டு உடனே லைனை நம்ம ட்ரா பண்ணிடணும். அப்போ தான் எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லாமல் பாயிண்ட்ஸை நம்ம மாற்றி ட்ரா பண்ண மாட்டோம், அந்த பர்பஸ்க்காக. ஓகே, ஸோ வாட் இஸ் தி ஃபஸ்ட் ஒன், ஸோ 6,0, ரைட்? அப்போ இதுதான் 6,0 பாயிண்ட்டு, ஏ பாயிண்ட்டு அண்டு 0,6 பாயிண்ட், தட் இஸ் ஏ பாயிண்ட். அண்ட் தென் இன்னொன்று என்ன, 4,0. ஸோ அப்போ x1 ஆக்சிஸில் 4 அண்டு 0. ஸோ திஸ் இஸ் தி அனதர் பாயிண்ட். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன், 3x1 plus 2x2 is equal to 12. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கணும். அப்போ தான் வந்து அந்த கார்னர் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லாம் ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த லைன் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிளியராக தெரியும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்ன, அடுத்த லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் ஈக்குவேஷனில் x1க்கு 0 போட்டிங்க அப்படின்னா வில் கெட் x2 வேல்யூ. ஸோ ஈக்குவேஷன் 2 implies 3 into 0 plus 5x2 is equal to 15. ஸோ 5 அங்கே டிவைட் பண்ணிங்கன்னா x2 is equal to 3. ஸோ 0,3 is a point. So we may say it as C. Okay, and then what is the other thing, if x2 is equal to 0 then 2 implies 3x1 plus 5 into 0 is equal to 15. அப்போ இந்த 0 ஆயிடுச்சுன்னா இந்த 3 அங்கே டிவைட் பண்ணிங்கன்னா will get 3x1 equal to 15 and then 3 டிவைட் பண்ணால் will get x1 equal to 5. ஸோ அப்போ வாட் இஸ் திஸ் பாயிண்ட், 5,0 is the another point. ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா D அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ABCD 4 பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் என்ன, C பாயிண்ட் வந்து 0,3, 5,0 ரெண்டையும் ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ 0,3, ஸோ 3ல் இங்கே வரும் அந்த லைன். ஓகே, C பாயிண்ட். சிமிலர்லி 5,0, ஸோ இங்கே வரும் x1 ஆக்சிஸில் D பாயிண்ட். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் 3x1 plus 5x2 is equal to 15 ட்ரா பண்ணியாச்சு. அண்டு நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, தேர்ட் ஈக்குவேஷன் x2 is equal to 2. அப்படின்னா என்ன, ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. அப்போ விச் இஸ் ஹரிசாண்டல் லைன். ஏன்னா x2 equal to 0. இன்கேஸ் x1 equal to 0னா வெர்டிக்கல் லைன் இப்படி நேராக வரும். ஹரிசாண்டல் லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் x2 is equal to 2, ரைட்? ஸோ திஸ் இஸ் யுவர் x2 ஆக்சிஸ். ஸோ அப்போ அங்கே 2க்கு நேராக பாஸ் ஆகிற ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னது, x2 is equal to 2ஓட லைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபீஸிபிள் ரீஜன் ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ ஃபீஸிபிள் ரீஜன் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம அகெயின் ஷேடிங் பார்க்கணும். இப்போ இந்த லைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே கீழே நோக்கி இப்படி வரும், ரைட்டா? ஸோ இந்த லைன்
ஸோ இந்த லைனோட பிஹேவியர் ஃபுல்லாகவே இப்படி கீழே நோக்கி ஷேட் ஆகிருக்கு. சிமிலர்லி இந்த செகண்ட் லைன் இதுவும் என்ன நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான். ஸோ ரெண்டு லைனுமே நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான். ஸோ அப்போ இந்த லைன் மேபி வேறு ஏதாவது கலர் எடுக்கலாம். ஸோ அந்த லைனுமே உங்களுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் வரும். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு லைனும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இந்த லைனை வந்து உங்களுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ தட் இப்படி வரும் இந்த லைனும். ஓகே, ஸோ அண்ட் தென் தேர்டு லைன் நமக்கு என்ன அப்படின்னா, ஸோ இந்த லைன் இது வரைக்கும் பாசிட்டிவ் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ தட் இந்த ஆக்சிஸோடு நிறுத்திக்கலாம். தென் தேர்டு லைன் தட் இஸ் x2 இஸ் ஈக்குவல் டு 2 அண்டு விச் இஸ் கிரேட்டர் தென் 2, ரைட்? அது மட்டும் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ லெஸ் தென்னாக இருக்கப்போ கீழே பக்கம் ஷேட் பண்ணோம், கிரேட்டர் தென்னாக இருக்கப்போ நம்ம என்ன பண்ணோம், மேல் நோக்கி ஷேட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த x2ஓட லைன் எப்படி போகுதுன்னா இப்படி போகுது மேலே நோக்கி. ஓகே, ஸோ இப்படி போகுது இந்த லைன், இப்படியே போயிட்டுருக்கோம். அது எங்கேயோ இன்ஃபினைட் வரைக்கும் போகும். ஸோ நம்ம எடுத்துக்கிறது இப்படி கன்சிடர். ஸோ இப்போ நம்ம காமன் ரீஜன் எதெல்லாம் சூஸ் பண்ண முடியும் பாருங்கள். ஸோ இப்போ நான் இந்த ரீஜன் சூஸ் பண்ணலாம். எது? ஸோ இதை சூஸ் பண்ணான்னு வைங்களேன். ஸோ இஃப் ஐ சூஸ் திஸ் ரீஜன், இங்கே இந்த ப்ளூ கலர் இருக்குது, இந்த பர்பிள் கலர் இருக்குது, பட் நாட் திஸ் க்ரீன் கலர். அப்போ இந்த ரீஜனை நம்ம என்ன பண்ண முடியாது, சூஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் வாட் அபவுட் திஸ் ரீஜன்? ஸோ இதை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் என்ன ஆகும், இங்கே க்ரீன் கலர் இருக்கும், இந்த ப்ளூ கலர் இருக்கும், பட் நாட் திஸ் பர்பிள் கலர். ஸோ அப்போ அந்த ரீஜனும் கிடையாது. அண்ட் இந்த ரீஜன்லேயும் ஒன்லி வேர் ஹேவிங் ப்ளூ கலர். அண்ட் தென் இந்த ரீஜன்லேயும் ஒன்லி வேர் ஹேவிங் தட் க்ரீன் கலர். அப்போ ஒன்லி த க்ளோஸ்டு ரீஜன் விச் கன்சிஸ்ட் ஆல் த்ரீ இஸ் இந்த ரீஜன் தான். பாருங்கள், ஏன்னா இந்த ரீஜனில் எல்லாமே வரும். அந்த பர்பிள் கலரும் இருக்கும், ப்ளூ கலர் இருக்கும், க்ரீன் கலர். ஸோ ஆல் த்ரீ கலர்ஸும் வந்து இங்கே வந்து இருக்கும். எந்த ரீஜன்? இந்த ஒரு குட்டி ரீஜன் இருக்குல்ல. ஸோ இது உள்ளதான் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே வந்துடும், ரைட்? ஸோ ஆல் த்ரீ ஷேட்ஸ் பிலாங்ஸ் டு எங்கே, இந்த ஒரு ரீஜனில் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ரீஜன் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபீஸிபிள் ரீஜன். மற்ற எல்லாத்தையும் ஜஸ்ட் இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி டயக்ராமாக வரைகிறேன். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில். ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷேடிங் கொடுத்து எந்தெந்த ஷேடு எப்படி பண்ணலாங்கிற மாதிரி எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம், ரைட்? இப்போ நம்மளோட ஷேடிங் என்ன? ஸோ இது மட்டும்தான் நம்மளோட ஃபீஸிபிள் ரீஜன், ரைட்? ஏன்னா இங்கே தான் நம்மளுக்கு மூணுமே காமனாக வந்த ரீஜன். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபீஸிபிள் ரீஜன். ஸோ அப்போ இதை நம்ம என்னென்னு பண்ணுவோம் அப்படின்னா, இது எஃப், இது இ, ரைட்? ஸோ இ CF, so CEF இதுதான் உங்களோட feasible region. So ECF is the feasible region. So what is your points? E point நமக்கு இருக்கு 0,2, C point இருக்கு 0,3, F மட்டும் கண்டுபிடிக்கணும். and F எங்க இருக்குன்னு பாருங்க, intersection of this line that is x2 equal to 2 and this line என்ன 3x1 plus 5x2 equal to 15. அதுக்கு தான் நான் இந்த லைன்ஸ் அங்கே எழுதிட்டேன். அப்போ தான் நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் இன்டர்செக்ஷன் எது அப்படின்னு. ஸோ இஸ் திஸ் அண்ட் சி இஸ் திஸ், பிரச்சனை இல்லை. எஃப் இஸ் இன் தி இன்டர்செக்ஷன், ரைட்? அப்போ அட் எஃப் x2 equal to 2 and 3x1 plus 5x2 is equal to 15 are the intersect. அந்த ரெண்டு லைன்ஸும் நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது அந்த எஃப் பாயிண்டில். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த 3 ஈக்குவேஷனை தூக்கிட்டு போய், அதாவது x2 equal to 2ன்னு இந்த ஈக்குவேஷனில் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், 3x1 plus 5x2 equal to 15 இதான் ஈக்குவேஷன். x2 பிளேஸில் அந்த 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 5 into 2 is equal to 15, 3x plus, ரைட்? ஸோ 3x1 இது 10 ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா 15 minus 10, so that 5, so x1 is equal to 5/3. So your x1 is equal to 1.67. 5/3 divide பண்ணிங்கன்னா you'll get 1.666 and so on. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், 1.67 அப்படின்னு எழுதிக்கலாம், ஆர் 168 something வரும். ஸோ 1.67 approximate value, right? Therefore the point is what, 1.67 comma what is your value of x2, it is 2, right? So 1.62 comma 2, அவ்வளோதான். இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபைன் பண்ணியாச்சு. கார்னர் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி ஃபீஸிபிள் சொல்யூஷன் வந்து நமக்கு என்னது, இ பாயிண்ட் 0,2, சி பாயிண்ட் 0,3 அண்ட் எஃப் பாயிண்ட் இஸ் 1.67,2, அவ்வளோதான் முடிஞ்சது. அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மேக்ஸிமைஸ் இசட். ஸோ இ பாயிண்ட்டு, சி பாயிண்ட்டு அண்ட் தென் எஃப் பாயிண்ட் மூணையும் நம்ம இங்கே எழுதிக்கிறோம். அண்ட் தென் வாட் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இசட் ஈக்குவல் டு 2x1 plus 3x2. அப்போ 2 into x1 value 0, x2 value 2 in this case. அப்போ என்ன ஆகும், 0 plus 6 you will get 6. அடுத்து இங்கே 0,3 போட்டிங்கன்னா 2 into 0 plus 3 into 3, 3 3s are 9, முடிஞ்சது. அடுத்து 1.67,2. ஸோ அப்போ 2 into 1.67 plus 3 into 2. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா will get 3.34 and then இது 6, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 9.64. ஸோ இது மூணில் எது மேக்ஸிமைஸ் 1, 6, 9, 9.34. அப்போ இதுதான் மேக்ஸிமைஸ் 1, அவ்வளோதான். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல எழுதிக்கணும், தேர்ட் காலம் மேக்ஸிமைஸ் இசட். தட் ஃபோர் வாட் இஸ் யுவர் மேக்ஸிமைஸ் இசட்,
9.34 at the point எந்த பாயிண்ட்ல வந்துச்சு maximize z நமக்கு so 1.67 2 that is your x1 value is what 1.67 and x2 value is nothing but 2 that's all இவ்வளவுதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஓகே ஸோ அந்த கிரேட்டர் than or equal to வந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் ஷேடிங்கை மேல் பக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ஈக்குவேஷன் தென் ப்ராப்ளம் 4 என்ன அப்படின்னு பாருங்க ஸோ யூசிங் தி கிராஃபிக்கல் மெத்தட் சேம் ப்ரொசீஜர் பட் மேலே நமக்கு 3 கன்ஸ்டன்ட் இருந்தது ஒரு வேரியபிள் ஒன்று மட்டும் கிரேட்டர் than or equal to இருந்தது இப்போ இங்கே 2 வேரியபிள்லையுமே நம்மளுக்கு கன்ஸ்டன்ட் கிரேட்டர் than or equal to இருந்தால் எப்படி பண்ணுறது ஸோ மேக்ஸிமைஸ் தி சப்ஜெக்ட் டு தி கன்ஸ்டன்ட் ஸோ இந்த எல்பிபியை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணணும் சப்ஜெக்ட் டு தி constraint 2x1 plus x2 is less than or equal to 4 and x1 plus 7x2 is greater than or equal to 7 when x1 greater than or equal to 0 and x2 is greater than or equal to 0 ரெண்டுமே non-negative so the problem has two constraints right ரெண்டு constraint இருக்கு treat the inequalities as equalities so அந்த inequalities நம்ம equalities மாத்திக்கணும் so 2x1 plus x2 equal to 4 equation number 1 similarly x1 plus 7x2 equal to 7 equation number 2 so equation drop பண்றதுக்காக பண்றோம் இதை right அந்த points find பண்றதுக்காக இதனால நம்ம அந்த கிரேட்டர் than less than அதுக்கோ இதுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை ஃபர்ஸ்ட் அது என்ன இன்இக்வாலிட்டியா இருந்தாலும் நம்ம அதை ஈக்குவாலிட்டியா மாத்திட்டு பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும் அப்போ போட்டு x1 equal to 0 in 1 ஸோ அப்போ இங்கே x1 பிளேஸில் 0 போட்டால் என்ன 2 into 0 plus x2 is equal to 4 வருமா ஸோ இது 0 அப்போ x2 is equal to 4 அப்போ what is this point the point is 0,4 say அதை a அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ 0,4 point is nothing but a similarly if x2 is equal to 0 then in the place like x2 க்கு பதில் 0 போட்டீங்கன்னா என்ன ஆகும் so 2x1 plus 0 is equal to 4 அப்படின்னு வரும் then இது 2x1 equal to 4 2 divide பண்ணீங்கன்னா ஒரு x1 is equal to 2 so what is your point 2,0 is the another point so அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் b அப்படின்னு வச்சுக்கலாம் okay so next இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ணிடணும் ஏவோட பாயிண்ட் நமக்கு என்ன வந்தது 0,4 பியோட பாயிண்ட் வந்து 2,0 ரெண்டையும் நம்ம பிளாட் பண்ணிக்கணும் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் ஸோ தட் இஸ் x1 அண்டு x2 ஆக்சிஸில் ரைட் ஸோ இதை நம்ம பிளாட் பண்ணோம் ஸோ x1 x2 ஆக்சிஸை நம்ம ட்ரா பண்ணியாச்சு அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணோம் ஸோ 0,4 இந்த பாயிண்ட் ஏ அண்ட் தென் இன்னொரு பாயிண்ட் என்ன 2,0 ஸோ இந்த பாயிண்ட் ரைட் ஸோ திஸ் இஸ் யுவர் பாயிண்ட் 2,0 ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் யுவர் பாயிண்ட் பி ஸோ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா வில் கெட் தி லைன் என்ன லைன் ஸோ ஃபர்ஸ்ட் லைன் 2x1 plus 7x2 சரி ஜஸ்ட் x2 இஸ் ஈக்குவல் டு 4 அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட்டு லைன் முடிஞ்சுது அடுத்த லைன் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் புட் x1 equal to 0 in 2 ரைட் அப்போ 2 implies என்ன ஆகும் 0 plus 7x1 x2 equal to 7 ஸோ 7 டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு x2 equal to 1 ஸோ 0,1 is the point we may say it as C okay then finally என்ன பண்ணணும் x2 equal to 0 போட்டிங்கன்னா then 2 implies x1 plus 7 into 0 equal to 7 so அப்போ x1 is equal to என்ன வந்துரும் 7 so your x1 value is nothing but 7 so 7,0 is the another point so அதை வந்து நம்ம D அப்படின்னு எடுத்துக்கிறோம் so அப்போ 4 பாயிண்ட்ஸும் நம்ம ஃபைண்ட் பண்ணாச்சு இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு அடுத்த பாயிண்ட் 0,1 and 7,0 ஸோ அப்போ 0,1 இங்கே வருமா 7,0ங்கிறது இங்கே போகும் ரைட் அப்போ அப் டு x1 ஆக்சிஸில் 7 வரைக்கும் எடுத்துருக்கணும் இந்த ரெண்டு லைனை ஜாயின் பண்ணிங்கன்னா வில் கெட் திஸ் அண்ட் இதோட ஈக்குவேஷன் என்ன x1 plus 7x2 is equal to 7 முடிஞ்சது அடுத்து இப்போ நான் feasible region கண்டுபிடிக்கணும் ரைட் ஒன்று வந்து greater than ஒன்று வந்து less than இருந்தது எந்த constraint less than அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லெஸ் தென் செகண்ட் ஈக்குவேஷன் கிரேட்டர் தென் ரைட் ரெண்டு விஷயம் இருக்குது ஸோ அப்போ ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லெஸ் தென் அப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த லைன் வந்து என்னவா இருக்குது ஸோ இப்படி கீழே பக்கமாக ஷேட் ஆகிருக்கு கரெக்டாக ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது இப்படி இருக்குது நம்ம கீழ் பக்கமாக ஓகே பாசிட்டிவ் அதனால் இங்கே கீழே நெகட்டிவ் போக வேணாம் டில் இந்த x1 ஆக்சிஸ் வரைக்கும் அடுத்து இந்த லைன் எங்கே இருக்குது இன்னொன்று ஸோ இது வந்து கிரேட்டர் than or equal to ஸோ அப்போ கிரேட்டர் than or equal to இந்த லைன் இப்படி மேலே போகும் ரைட்டா ஸோ இந்த மாதிரி வரும் பட் இந்த ரீஜன் நம்மளால் எடுக்க முடியாது தட் இஸ் அன்பவுண்டட் ஸோ இதுவும் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது ஏன்னா இங்கே ஷேடிங்கே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி பர்பிள் தான் வருது அப்போ இதுவும் ஷேடிங் இல்லை இந்த ஒரு ரீஜனில் தான் என்ன ஆகுது பாருங்கள் ரெண்டு ஷேடிங்குமே வரும் ஸோ அப்போ திஸ் இஸ் யுவர் feasible ரீஜன் ஓகே ஸோ அப்போ ரெண்டு ஷேடிங்கும் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் எது feasible ரீஜன் அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணணும் ஓகே ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த லைன்ஸை கிரேட்டர் than or equal to less than or equal to இருக்கா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லைன்ஸை நீங்கள் பிளாட் பண்ணணும் கீழேயா மேலேயா அப்படிங்கிறத பிளாட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி we are getting this as your feasible
சொல்யூஷன். ஸோ இது என்ன பாயிண்ட்டு சி, இது என்ன ஏ, இது இ, ஆர் சிஏ இஸ் தி region, right? அப்போ என்ன feasible region is CEA. It is bounded, right? boundedனா உள்ளுக்குள்ள இருக்கு, ஒரு closed region இருக்கு, so that it is bounded. So the vertices are, அதாவது points are, C ஓட point நமக்கு என்ன 0,1. so A ஓட point 0,4. E மட்டும் intersectionல இருக்கு, C equal to 0,1, A is equal to 4,0, right? 0,4. A is also 0,4. both the lines are equal. A ஓட பாயிண்ட் வந்து உங்களுக்கு 0,4, ரைட்? அப்போ A2 ஓட பாயிண்ட் நமக்கு என்ன வந்தது, இட் இஸ் 0,4. அப்போ அட் இயில் தான் நமக்கு என்ன ஆகுது பாருங்கள், இந்த லைன் ஒன்றும் லைன் 2 இன்டர்செக்ட் ஆகிருக்கு இந்த பாயிண்ட் இயில். அப்போ இயை ஃபைன் பண்ணோன்னா அந்த ரெண்டு லைன்ஸும் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ 1 and 2 ஆர் இன்டர்செக்ட். ஸோ அப்போ அது ரெண்டையும் சால்வ் பண்ணோம். ஈக்குவேஷன் 1 ஜஸ்ட் டேரெக்டாக அப்படியே எழுதிக்கிறேன். ஈக்குவேஷன் 2ல் x1 கோஎஃபிஷியன்ட்டில் இருந்தது, ரைட்? ஸோ ஈக்குவேஷன் 2 என்ன, x1 + 7x2. அப்போ இதை நான் இன்டூ 2 பண்ணால் இங்கேயும் 2x1 இங்கேயும் 2x1 வரும். ஸோ x1 எலிமினேட் பண்ணி x2 கண்டுபிடிச்சலாம். அப்போ ஈக்குவேஷன் 2வை we are multiplying with 2. So 2x1 plus 14x2, ஏன்னா 7 into 2 14x2 is equal to 14 வரும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணோம், இங்கேயும் சைன் சேஞ்ச், ஸோ அண்ட் இங்கேயும் சைன் சேஞ்ச். ஸோ இது ரெண்டு கேன்சல் அண்டு இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -13x2 is equal to -10 அப்படின்னு வரும். ஸோ தட் யுவர் x2 value is 10/13 முடிஞ்சது. அடுத்து வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் திங்? ஸோ 2 implies x1 plus 7 times 10/32, right? 10/13 is equal to 7. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 70/13. ஸோ அதை ரைட்டில் கொண்டு போயிருங்க. அப்போ x1 is equal to 7 minus 70/13. ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 13 into 7 is 91 minus 70 divided by 13. ஸோ அப்போ யுவர் x1 value is nothing but 21/13. அப்போ வாட் இஸ் யுவர் பாயிண்ட்? பாயிண்ட் E is 21/13, 10/13. அவ்வளோதான். ஸோ அப்போ 3 பாயிண்ட்ஸும் ஃபைன் பண்ணியாச்சு. கன்ஸ்ட்ரெயின்ட்டை வச்சு எழுதிட வேண்டியதான். ஸோ அப்போ பாயிண்ட் C வந்து 0,1, A வந்து 0,4, E வந்து 21/13, 10/13. ஸோ வாட் இஸ் யுவர் ரிசல்ட்? x1 plus x2. ஸோ x1 வேல்யூ இங்கே என்ன 0. ஸோ 0 plus 1. ஸோ தட் இஸ் x2 வேல்யூ 1. அப்போ இதோட ஆன்சர் 1. அடுத்து என்ன x1 plus x2. ஸோ x1 ஆன்சர் 0 plus x2 ஆன்சர் 4. ஸோ 0 plus 4 is equal to 4. அண்ட் இதோட ஆன்சர் என்ன? z equal to x1 வேல்யூ 21/13 plus 10/13. ஸோ அப்போ 13 is common. ஸோ மேலே இருக்க ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 21 plus 10 is 31. ஸோ 31/13 வரும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா will get 2.38. தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் உங்களோட வேல்யூஸ். இப்போ இது 3ல் எது நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ பாருங்கள். ஸோ 1 விட 4 பெருசு, 4 விட இது சின்னது தான். அப்போ 4 is the maximized z. ஸோ யுவர் மேக்ஸிமைஸ் z is nothing but 4. அவ்வளோதான். ஸோ சொல்யூஷன் ஓவர். லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கணும்? ஸோ மேக்ஸிமைஸ் z is equal to 4, அட் தி பாயிண்ட் எந்த பாயிண்டில் வந்தது? 0,4ல். தட் இஸ் யுவர் x1 வேல்யூ இஸ் 0 அண்ட் x2 வேல்யூ இஸ் 4. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஒன். ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். நம்மளுக்கு கிராஃபிக்கல் மெத்தடை பேஸ் பண்ணி இன்கேஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு இருந்து நம்மளுக்கு மேக்ஸிமைஸ் எக்ஸாக்ட்னு கொஸ்டின் வந்தால் இப்படி தான் சால்வ் பண்ணோம், ரைட்? இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரெயின் மட்டும் நம்ம கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சு, கரெக்டாக? இன்கேஸ் 2 கன்ஸ்ட்ரெயின் ரெண்டுமே கிரேட்டர் தான் இல்லை 3மே கிரேட்டர் தானாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அப்போ அந்த மாதிரி கேஸ் வந்தால் நம்ம அன்பவுண்டட் சொல்யூஷன், இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பவுண்டட். ஸோ அந்த மாதிரி கேஸ் இருந்தால் அது அன்பவுண்டட் சொல்யூஷன்னு நம்ம பேசுவோம், ரைட்? ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், ரைட்? ஸோ அதோட வந்து இந்த கிராஃபிக்கல் மெத்தட் வந்து உங்களுக்கு ஓவர், ரைட்? தேங்க்யூ. வில் see in the next video. Thank you.